ப்ரூவ் தட் எனி செயின் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸ் கொடுத்துட்டாங்கன்னா செயின்னா ஒண்ணுமே இல்லை, அது வந்து ஒரு லேட்டிஸ் மாதிரி ஒரு இதுதான். ஓகேவா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் எல் அண்ட் ஆர் பி ஏ கிவன் செயின். இது வந்து ஒரு செயின். இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த ஏ பின்னு ரெண்டு எலமெண்ட் இருக்கு. அந்த செயின்ல வந்து ஏ பின்னு ரெண்டு எலமெண்ட் இருக்கு. இந்த செயின்ல வந்து என்ன பண்ணலாம்னா எப்பவுமே ரெண்டு எலமெண்ட் கம்பேர் பண்ணலாம். ரெண்டு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு எலமெண்ட் கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா சின்ஸ் எனி டூ எலமெண்ட்ஸ் ஆஃப் செயின் ஆர் கம்பேர்ட் இன் எதர், அதாவது எப்படி கம்பேர் பண்ணலாம், ஒன்னு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு கம்பேர் பண்ணலாம், இல்லாட்டி பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு கம்பேர் பண்ணலாம். இப்படி கம்பேர் பண்ணோம்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் எடுத்துக்கிறேன். கேஸ் ஒன்ல என்ன இருக்கும்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு இருக்கும். ஓகே, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், எல்யூபி ஆஃப் ஏபி எடுக்கிறேன். அதாவது ஏக்கும் பிக்கும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுக்கிறேன். அப்பர் பவுண்ட்னா யாரு, மேல உள்ளவங்க. கரெக்டா? இது ரெண்டு மேல பேர்ல இருக்கவங்க. யார் கிரேட்டர்? இது ரெண்டு பேர்ல பி தான் கேட்கும். பி தான் கிரேட்டர். அப்போ எப்பவுமே அப்பர் பவுண்ட் வந்து இங்க என்னவா இருப்பான், பியா தான் இருப்பான். அதே மாதிரி ப்ரோ ஜிஎல்பி எப்படி எடுத்தோன்னா பி எப்படி ப்ரோ நினைக்கிறோம்? இது ஏக்கு மேல பி இருப்பான். அந்த ஆமா மாதிரி ஏக்கு டயக்ராம் மேல நம்மளே ஒரு imagine பண்ணி தானே. அதுதான் யார் யார் அதிகமான இதோ அவன் தான் அப்பர் பவுண்ட். இங்க வந்து கிரேட்டர் தென் பி, பி தானே கிரேட்டர் தென் சிம்பிள்ல இருக்கு. ஓ அதனால சிம்பிள அதாவது ஏ பார்க்கணுமா? வந்து சரி சரி. பி வந்து ஏயோட கிரேட்டர்னு சொல்லி இங்க போட்டிருக்கான். அதனால நான் என்ன பண்றேன், அப்பர் பவுண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். இங்க லோவர் பவுண்ட் வந்து என்ன இருக்கும், ஏன்னு இருக்கும். கரெக்டா? இது கேஸ் ஒன். என்ன ஏ கிரேட்டர் தென் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு பின்னு எடுத்தேன்னா. இதே கேஸ் டூல என்ன இருக்கும், நான் கேஸ் டூல இருந்து பி லெஸ் தென் ஏன்னு எடுத்தேன்னா, பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்தேன்னா என்ன இருக்கும், எல்யூபி வந்து எல்யூபி ஆஃப் ஏபி எவ்வளோ இருக்கும், இங்க என்னவா இருக்கும், இங்க ஏவா இருக்கும். அப்பர் பவுண்ட் ஏவா இருக்கும், லோவர் பவுண்ட் என்னவா இருக்கும், பியா பிஆ இருக்கும். கரெக்டா? லோவர் பவுண்ட் பியா இருக்கும். பி சரி. கமா ஏ ஃபர்ஸ்ட் பி தானே வரும் அப்படிலாம் இல்லையா? இல்ல இல்ல, அப்பர் பவுண்டு இங்க யார் அப்பர் பவுண்டு, ஏ தானே பெருசு, ஏ தான் அப்பர் பவுண்டு. அடுத்து லோவர் பவுண்டு. கரெக்டா தான் எழுதியிருக்கோம். இது டவுட்டா? சரி சரி. இல்ல 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 இல்ல. ஓகே சரி. ஏ கமா பி, பி கமா ஏ அது சொல்றியா? அது எப்படினாலும் எழுதிக்கலாம், ஆமா. அது பிரச்சனை இல்லை. பி கமா பரவாயில்ல. ஏ எழுதினாலும் பிரச்சனை இல்லை, ஏ கமா பி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி. இப்போ என்ன, நம்ம முன்னாடி என்ன பார்த்திருக்கோம், ஒரு இதுல எல்யூபி ஜிஎல்பி கன்ஃபார்ம் இருந்தாலே அது என்னன்னு சொல்லலாம், லாட்டிஸ்ன்னு சொல்லலாமா? ஆமா. அப்ப என்ன எழுதிருக்கோம்னா கீழே therefore in both cases any two elements of a chain, any two, நம்ம ரெண்டு எலமெண்ட் தான் எடுத்துருக்கோம். கரெக்டா? any two elements of a chain has both LUB and GLB. கரெக்டா? ரெண்டுமே இருக்கு. எந்த எலமெண்ட் எடுத்தாலுமே அதுக்கு ரெண்டுமே இருக்கு, எல்யூபியும் இருக்கு ஜிஎல்பியும் இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா எனி செயின் இஸ் அ லாட்டிஸ். அப்போ என்ன சொல்லிடலாம், எல்லா செயினும் ஃபர்ஸ்ட் லாட்டிஸ் தான் சொல்லிட்டோம். எல்லா செயினும் லாட்டிஸ். ஃபர்ஸ்ட் லாட்டிஸ்னு ப்ரூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த லாட்டிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரூவ் பண்ணுவோம். அதான் தியரம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம், இந்த செயின் வந்து லாட்டிஸ்னு காமிச்சோம். எப்படி காமிச்சோம், ரெண்டு எலமெண்ட் எடுத்தோம், ஏபின்னு ரெண்டு எலமெண்ட் எடுத்தோம். அந்த எலமெண்ட்டுக்கு வந்து லீஸ்ட் ஜிஎல்பியும் இருக்கு எல்யூபியும் இருக்கு. அதனால என்ன சொல்லிட்டோம், செயினை வந்து லாட்டிஸ்ன்னு சொல்லிட்டோம். ப்ரோ ஓகேவா? இப்போ அந்த ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் ஏ அவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கானா? இல்ல இல்ல, இது அவன் வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கேட்பான். இதுக்கப்புறம் எழுத வேண்டியது ஓ ஃபுல்லாவே சரி இதுதான் தியரம். சரி. ஓகே 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 ப்ரோ ஓகே. ஓகேவா? சரி. இப்போ அடுத்து என்னன்னா நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் வி ஹேவ் டு ப்ரூவ், நெக்ஸ்ட் வி ப்ரூவ். இப்போ வந்து என்ன ப்ரூவ் பண்ண போறோம், இது வந்து டிஸ்ட்ரிபியூட்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வி ப்ரூவ். இப்போ வந்து இந்த செயின் இருக்குல்ல எல் அண்ட் ஆர், இதான் செயின் இப்படி தான் டெனோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இங்கே டெனோட் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி செயினை ஆ டெனோட் பண்ணுவாங்க. இது வந்து நெக்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைஸ் டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி, சாட்டிஸ்ஃபைஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பண்ணிட்டோம்னா நம்ம தியரம் முடிஞ்சு. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்கல்ல எல்லா செயினுமே டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு காட்ட சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ப்ரூவ் தட் எனி செயின் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கானா. ஃபர்ஸ்ட் நம்ம லேட்டிஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எனி செயின் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ்னு சொல்லிடலாம்ல. அதான் என்ன பண்ண போறோம், இது வந்து சாட்டிஸ்ஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்றான் பார்க்க. எல் ஆர் பி வந்து எல் செயின் ஆர் அண்ட் வந்து அண்ட் இது அப்புறம் செயின், செயின். சரி. ஓகேவா? சரி. இப்போ இங்க என்ன எடுக்கிறேன்னா, இங்க ஏதோ ஒரு மூணு எலமெண்ட் எடுக்கிறேன். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் எடுத்துட்டாலே மூணு எலமெண்ட் வேணும்ல. அப்போ நான் என்ன ஏ எடுக்கிறேன், பி சி. இந்த செயின்ல வந்து மூணு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு எல். எல்ல இருக்கு, இந்த செயின்ல இருக்கு. சின்ஸ், நான் அதே மாதிரி சின்ஸ் எனி செயின், சின்ஸ் எனி செயின் சாட்டிஸ்ஃபைட்ஸ் கம்பேரபிள் ப்ராப்பர்ட்டி. நான் சொன்னேன்ல எல்லாத்துமே இந்த மாதிரி ஏதாவது செயின்ல ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த எல்லா எலமெண்ட்டுமே எப்படி இருக்கும்னா கம்பேர் பண்ற மாதிரி இருக்குமா. செயினை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ற மாதிரி இருக்குமா. அதே தான் இங்கே. சின்ஸ் எனி செயின் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் கம்பேரபிள் ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் கம்பேரபிள் ப்ராப்பர்ட்டி, அதனால என்ன பண்ணா வி ஹேவ் த ஃபாலோயிங் கேசஸ். வி ஹேவ் இந்த கம்பேர் பண்றதுனால நமக்கு என்னெல்லாம் இருக்கும்னா நிறைய கேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன்ல எப்படி இருக்கும்னா, கேஸ் ஒன்ல இப்படி இருக்கும்.
ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சி. இந்த மாதிரி 3 எலமெண்ட்டை வச்சு 3 எலமெண்ட் எப்படினாலும் மாற்றி மாற்றி வரலாம். இது கேஸ் ஒன்னா. கேஸ் டூ எப்படி இருக்கும்? கேஸ் டூ வந்து ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பி இப்படியும் இருக்கலாம். அடுத்த கேஸ் த்ரீல எப்படி இருக்கலாம்? அப்படியே மாற்றி மாற்றி போட வேண்டியதான். கேஸ் த்ரீல எப்படி இருக்கலாம்? பி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சி இப்படி இருக்கலாம். அடுத்த கேஸ் ஃபோரில் எப்படி இருக்கலாம்? கேஸ் ஃபோர்ல இருந்து சி லெஸ் than ஆர் பி ஈக்குவல் டு சி லெஸ் than ஆர் ஏ இந்த மாதிரி இருக்கலாம். கரெக்டா? இந்த மாதிரி மாற்றி அடுத்தது என்ன ஃபைவ்ல என்ன இருக்கலாம்? சி லெஸ் than ஆர் ஏ லெஸ் than ஆர் பி இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை கேஸ் வருதுன்னா 5. இன்னொரு கேஸ் வருது. இன்னொரு கேஸ் என்ன? பியில் 2. பியில் இன்னொரு கேஸ் வருது. பியில் 6 கேஸ் வரும் மொத்தம். ஓகேவா? பியில் வந்து பி லெஸ் than ஆர் சி இந்த மாதிரி 6 கேஸ் வருது. இந்த மாதிரி 6 கேஸ் வந்து இந்த செயினில் வரலாமா? இதில் ஏதோ ஒரு கேஸை மட்டும் எடுத்துட்டு இது கேஸ் 1 கேஸ் 2 எழுதிக்கோ. எல்லாத்தையுமே கேஸ் 1 கேஸ் 6 வரைக்கும் எழுதிக்கோ. ஓகேவா? எழுதிட்டு இதில் ஏதாவது ஒரு கேஸை மட்டும் எடுத்து அது டிஸ்ட்ரிபியூட்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கேஸ் 1 எடுத்துக்கிறேன். ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பி அதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன எடுத்துக்கிறேன்? கேஸ் 1 எடுக்கிறேன். கேஸ் 1 வந்து என்னது? ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சி. ஓகேவா? இது எடுத்துட்டேன். ஓகே சரி. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? மெயினாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அந்த ஃபார்முலா என்ன? A or B and C equal to equal to எழுது bro ரைட்டா வந்துச்சு. இங்க ஒண்ணும் இல்ல, சிம்பிள். இது வந்து ஒரே ஒரு எலிமெண்ட். கரெக்டா? இங்க 2 இருக்கு. இந்த 1 இந்த 2 கூட சேர்த்து சேர்த்து எழுத போறோம். ஏ பி கூட ஒரு வாட்டி, சி கூட ஒரு வாட்டி. ஏ பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதான் போடணும். அப்ப என்னது வரும்? ஏ ஆர் பி ஒரு வாட்டி, நடுவில் ஆண்ட் போட்டு ஏஆர் சி ஒரு வாட்டி. இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நல்லா இதை ஃபார்முலா மறக்காத. இது மறந்தா மொத்தம் போயிடும். ஓகேவா? சரி. இப்போ நான் இதில் என்ன எடுக்கிறேன்? இதில் எனக்கு இங்கேயும் ஏபிசி தானே, ஸோ பிரச்சனை இல்லை. அதனால இங்கேயும் ஏபிசி பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் என்ன? ஏ ஆர் பி அண்ட் சி. கரெக்டாக? ஏ ஆர் பி அண்ட் சி. ஓகேவா? சரி. இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா இந்த பி அண்ட் சின்னு இருக்கா? இப்போ வந்து நம்ம எல்லாமே இங்கே கம்பேரபிள் தானே. இங்கே வந்து என்னன்னு பாரு. அதாவது பி வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சி. கரெக்டா? பி வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சி. நம்ம என்ன பண்ண போறோம்? பியும் சியும் ஆண்ட் பண்ண போறோம். அதாவது மல்டிப்ளை பண்ண போறோம். இதுல யார் பெரிய நம்பர்? பி பெரிய நம்பரா சி பெரிய நம்பரா? சி பெரிய நம்பர். இப்போ நான் ஒரு இதுல மல்டிப்ளை பண்ணும்போது பெரிய நம்பர் ஆன்சரா வருமா இல்ல சின்ன நம்பர் ஆன்சரா வருமா? இப்போ வந்து பி வந்து 0ன்னு எடுத்துக்கோ, இது வந்து 1ன்னு எடுத்துக்கோ. ஓகேவா? பி வந்து 0, சி வந்து 1. இது பெரிய நம்பர் தான். சி பெரிய நம்பர் தான். கரெக்டா? 0வோட 1 பெரிய நம்பர் தான். கரெக்டா? இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எந்த நம்பர் எனக்கு ஆன்சரா வரும்? பி தான் ஆன்சரா வரும். கரெக்டா? அப்போ என்ன பண்ணிடலாம்னா பி அண்ட் சிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா பின்னு போட்டுக்கலாம். புரிஞ்சதா? ஏன் போட்டேன்னு சொல்லி புரிஞ்சதா? ஏன்னா அது ரெண்டும் கம்பேரபிள். பார்க்கும்போது பி தான் குட்டியான நம்பர். எப்பவுமே மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து குட்டியான நம்பர் தான் வரணும். அதனால பி அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா பி அண்ட் சிக்கு பதிலாக அப்படியே என்ன பண்ணுறேன்? பின்னு போட்டுக்கிறேன். ஏ ஆர் பி. முடிஞ்சா? இப்போ வந்து அடுத்து பாரு. அடுத்து வந்து ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பி. நம்ம கண்டிஷன் படி கரெக்டாக, நம்ம கேஸ் படி ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பி. கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். கரெக்டா? ஆட் பண்ணா பெரிய நம்பர் வரணுமா சின்ன நம்பர் வரணுமா? இது 0 இது 1 வச்சுக்கோ. ஆட் பண்ணா இப்போ யார் வருவா? ஆட் பண்ணா பெரிய நம்பர் தான் வரும். அப்போ ஏஆர் பியோட ஆன்சர் என்னவா இருக்கும்? அதுவும் பியா தான். பியா தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா கடைசி ஆன்சர் பின்னு வந்துடும். இது புரிஞ்சுதா? கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இன்னொரு சொல்லு ப்ரோ. ஒண்ணுமே இல்லை, நல்லா பாரு. இது வந்து மல்டிப்ளிகேஷன் அடிஷன் ஜஸ்ட் ஒரு லாஜிக் தான். ஓகேவா? இப்போ வந்து இந்த நம்ம எடுத்த கேஸ்ல வந்து பியோட சி வந்து பி வந்து கொஞ்சம் குட்டி சியோட. கரெக்டா? பி வந்து இன்கேஸ் 0வா இருக்கட்டும், சி வந்து 1ஆ இருக்கட்டும். இப்போ இன்கேஸ் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்றேன்னா எப்பவுமே என்ன எந்த நம்பர் தான் வரும்? குட்டியா இருக்கிற நம்பர் தான் ஆன்சரா வரும். 0 × 1 0 தான் வரும். அதனால என்ன ஆகும்னா அது ரெண்டத்தையும் மல்டிப்ளை சொல்றேன். ஏன்னா இங்க ஆண்ட், இது ஆண்டு இது ஆறு. ஆண்டுனா நான் என்ன சொல்றேன்? ஆண்டுனா எப்பவுமே மல்டிப்ளிகேஷன். ஆண்டுனா மல்டிப்ளிகேஷன். ஆண்டு டாட்டு மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் சேம் தான். அதேமாதிரி 6 ப்ளஸ் இந்த ப்ளஸ் இது எல்லாமே சேம் தான். சில நேரம் ப்ளஸ் வந்து இப்படி கூட கொடுப்பாங்க, இந்த மாதிரி ரவுண்டு போட்டு கூட கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாத, எல்லாம் சேம் தான். இந்த 6நாலும் ஒன்று தான், ப்ளஸ் வெறும் ப்ளஸ்னாலும் ஒன்று தான், ப்ளஸ் சர்க்கிள் போட்டு கொடுத்தாலும் ஒன்று தான், எல்லாம் சேம் தான். ஓகேவா? இந்த மாதிரி ஆண்டுனாலே மல்டிப்ளிகேஷன், ஆறுனா அடிஷன். ஓகேவா? அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வரும்? எப்பவுமே ஸ்மால் நம்பர் தான் ஆன்சராக வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது எப்பவுமே பெரிய நம்பர் தான் ஆன்சராக வரும். ஓகேவா? புரிஞ்சதா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடை போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா என்ன இருக்குது? ஏ ஆர் பி இருக்குது.
இன்னொன்று என்னது அண்ட் ஏ ஆர் சி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் கம்பேர் பண்ணும். ஏயும் பியும் கம்பேர் பண்ணால் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி கரெக்டா. இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஆமா ஆட் பண்ணணும் கரெக்டா. ஏயும் ஆமா பியும் ஆட் பண்ணணும். அப்போ யார் ஆன்சராக வருவா? பி தான் வருவான். பி தான் ஆன்சராக வரும், ஏன்னா அவன் தான் பெரிய நம்பர் கரெக்டா. ம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், பி போட்டோம். அண்ட் இங்கே பாரு அடுத்தது ஏசி இருக்கு. ஏசியை கம்பேர் பண்ண அவன் வரும் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு வருமா. அப்போ ஏ ஆமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு வருது. இதில் யார் பெரிய நம்பர்? இப்போ ஏஆர்சி போட்டோம்னா யார் பெரிய நம்பர், யார் ஆன்சராக வருவா? இது வந்து மல்டிப்ளை தானே, சி தான் வருவான். மல்டிப்ளையா? இல்ல இல்ல ஆட் சாரி ஏ ஏ ஐய் அப்படியே மாற்றி சொல்கிறேன். பெரிய நம்பர் ஆட் பண்ணா இது 0 இது 1, ஆட் பண்ணா யார் வருவா? சி 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 தான் வரும் கரெக்டா. அப்போ இந்த சைடு சி வரும். இங்கேயும் இது 0 இது 1, அப்போ ஆட் பண்ணா யார் வரும்? பி தானே வந்தான், அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா. இப்போ என்னாச்சு, பி அண்ட் சி வந்துருச்சு. இப்போ பியும் சியும் கம்பேர் பண்ணால் என்ன வரும்? பி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி கரெக்டாக, நம்ம கேஸ் படி. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இது 0 இது 1, ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? பி அண்ட் சி போடுறேன், பி தான் ஆன்சர் வரும் கரெக்டா, பி. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துச்சு, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சா. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் அதை என்ன எழுதிடலாம்னா, distributive condition is true for case 1. Condition is true for case 1. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே எல்லாத்துக்கும் முக்கியமே. ஓகேவா, நீ பண்ணுறது இதெல்லாம் மேட்ரு இல்லை, கடைசியிலே அவனுக்கு காமிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எழுதி காமிக்கணும். ஓகேவா. அப்போ என்ன சொல்லலாம், distributive condition is true for case 1. Therefore, similarly we can prove distributive for other cases எழுதிடணும். distributive for other cases also. இந்த ஒரு இதுக்கு ப்ரூவ் பண்ணதுனால மற்ற கேசஸுக்கும் நம்ம இதே மாதிரி பண்ணலாம். அதர் கேசஸ் we can distribute. ஒன்று மட்டும் காமிச்சா போதுமா ப்ரோ? உனக்கு ஒன்று மட்டும் காமிச்சா போதும். இந்த மாதிரி மற்ற கேசஸுக்கும் தப்பா எழுதிட்டேன்னா, similarly we can prove இங்கே வரணும். similarly we can prove distributive for other cases also போட்டுட்டு முடிச்சிட்டியா. அடுத்த கடைசி என்ன போடுறேன்னா, therefore என்னோட செயின் எப்படி டிஃபைன் பண்ணுவேன், L and R is a distributive lattice. அதுக்கு ஒரு கடைசி என்ன சொல்லிடலாம்னா, therefore இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ் ஆனதுனால நம்ம என்ன சொல்லிடலாம், எனி செயின் இஸ் a distributive lattice. ரெண்டே கண்டிஷன் தான், சிம்பிள் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் லேட்டிஸாக இருக்கணும்னா அதுக்கு என்னவா இருக்கணும், எல்யூபி இருக்கணும், ஜிஎல்பி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அதை லேட்டிஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம், எனி செயின் இஸ் a distributive lattice அப்படி சொல்லிடலாம். இவ்வளோதான் தியரம். சிம்பிளாக இருக்கா?